சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி பெரியார் நகரில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் சிறப்பு மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சட்டமன்ற தொகுதியான கொளத்தூரில் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய 3 அடுக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டடம் 55 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்ட 3/10/2022 அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன் பின்னர் 8/3/2023 அன்று மருத்துவமனை கட்டுமான பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெற்ற நிலையில் மேலும் கூடுதலாக 3 தளங்கள் கட்ட 54 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கூடுதல் தளங்கள் கட்டும் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 7/3/2024 அன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மூலம் கட்டப்படும் இப்புதிய மருத்துவமனை கட்டடம் ஏறத்தாழ 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,12,890 சதுர அடி பரப்பளவில் தரை மற்றும் 6 தளங்களுடன் 556 படுக்கை வசதிகளுடன் நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. விரைவில் இந்த மருத்துவமனை கட்டுமான பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தென் சென்னை பகுதி மக்களுக்கு சிறப்பான மருத்துவ வசதிகளை அளிக்க வேண்டும் என்றும் குறிக்கோளுடன் கிண்டியில் கலைஞர் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை உருவாக்கியுள்ளது போல வடசென்னை மாவட்ட மக்களுக்கும் குறிப்பாக கொளத்தூர் தொகுதி மக்களுக்கும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் சிறப்பான மருத்துவ வசதிகளை அளிக்கத்தக்க மருத்துவமனையாக அனைத்து மருத்துவ வசதிகளுடனும் கூடியதாக பெரியார் நகர் மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மேம்படுத்தி வருகிறது. இத்தகைய மருத்துவ மேம்பாட்டு பணிகள் மூலம் தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறை இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மருத்துவ வசதிகள் கொண்ட துறையாகவும் மருத்துவ சேவைகள் வழங்கும் துறையாகவும் வளர்ச்சி பெற்று முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்பதுடன் தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களின் நலனில் எந்நாளும் அதீத அக்கறை கொண்டு அவர்களுடைய தேவைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனுக்குடன் நிறைவேற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது.